செய்தியை பார்த்து வருகிறோம். நிவாரணப் பொருட்களுடன் வந்த லாரியை பொதுமக்கள் மறித்து நிறுத்தினர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுடலைமணி. சுடலைமணி, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அதாவது கடந்த 4 தினங்களாக தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் 4 தினங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் தண்ணீர் குறைந்த காரணத்தினால் இந்த பகுதியில் நிவாரணப் பொருட்கள் என்பது அரசு சார்பிலும் தன்னார்வல சார்பிலும் அளிக்கப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் தற்போது முதல் கட்டமாக ஸ்ரீவைகுண்டம் கருங்குளம் வழியாக அமைச்சர் ஏவாவேலு முன்னிலையில் அவர் கார் முன்னால் செல்ல பின்னால் நிவாரணம் கொண்டு வந்த லாரிகள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது இந்த பகுதியில், அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு முந்தைய ஊரான பொன்னன்குறிச்சி ஊர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் ஊரில் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தற்போது தாங்கள் எதுவுமே இல்லாமல் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது இடிந்து விழுந்துள்ளதாகவும் தங்களுக்கு உடை இருப்பிடம் என எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். ஆனால் அந்த லாரியில் சென்றவர்கள் தாங்கள் இது அடுத்தடுத்த ஊர்களுக்காக கொண்டு செல்வதாகவும் உங்களுக்கு அடுத்த கார்கள் லாரிகளில் வரும் என்று கூறியுள்ளனர். ஆனால் அதை கேட்காத பொதுமக்கள் தொடர்ந்து கேட்டு வருந்துள்ளனர். ஆனாலும் அந்த லாரியில் வந்தவர்கள் அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. உடனே ஆத்திரமடைந்த அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து அந்த லாரியை பின்தொடர்ந்து செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த லாரியை பின்தொடர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே அந்த லாரிகளில் ஏறி தங்களுக்கு தேவையான போர்வை, பாய், அதே போல் உணவுப் பொருட்களான பிரெட், அப்புறம் பிஸ்கட் போன்ற பொருட்களை அங்கிருந்து எடுத்து கீழே உள்ள பொதுமக்களுக்கு அளிக்க காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த சமயத்தில் அந்த லாரியில் வந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதையும் பார்க்க முடிகிறது. தாங்கள் மிகவும் 4 நாட்களாக மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாகவும் தங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறிக்கொண்டு இந்த பொருட்களை அள்ளி செல்லும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.